டான் கல்வி டிவியினூடாக இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கங்கள். நான் உங்கள் கணித பாட ஆசிரியர் எஸ் பரணிதரன், யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை. இன்றைய வகுப்பில் தரம் 11க்கு பரீட்சை, இவ்வருடம் பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களின் நலன் கருதி நேரலையினூடாக இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற காப்போத்த சாதாரண தர பரீட்சையில கணிதம் பாடத்தில் பகுதி 1 வினாத்தாள் செய்து காட்டியிருக்கிறேன். இந்நேரலையானது தொடர்ச்சியாக இந்த நேரலையினூடாக தொடர்ச்சியாக உங்களுக்கு கடந்த கால வினாத்தாள்கள் செய்து காட்டப்பட இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு பரீட்சைக்கு 1 மாதங்கள் தான் இருக்குது, மிகவும் நாட்கள் நெருங்கி விட்டது. ஆகவே நீங்கள் இந்த நேரலையை காண்பதனூடாகவும் மேலதிக இதில் செகண்ட் பார்ட் பகுதி 2 பேப்பர்ஸை நீங்கள் செய்து பார்க்கறது மூலம் சிறந்த பெறலாம் என நினைக்கின்றேன். இதற்கு முதல் வகுப்புகளில் நாங்கள் 2020 21 2 வருடங்களுக்குமான பகுதி 1 ஏ பகுதியும் பி பகுதியும் செய்து காட்டப்பட்டது. அந்த வீடியோவும் நீங்கள் தேவைன்னு சொன்னால் எங்களோட யூடியூப் சேனலில் போயிட்டு அதையும் நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். அப்போ பகுதி 1 ஏ என்றது உங்களுக்கு பிள்ளைகள் தெரியும், 25 வினாக்களை கொண்ட ஒரு பகுதியாக இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிந்தபடியும் தான். பகுதி 1 வி என்பது 5 வினாக்களை கொண்ட ஒரு பகுதி. என்ன இதில் நாங்கள் பகுதி 1 ஏ பொறுத்த மட்டில் ஒவ்வொரு வினாவுக்கும் எங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. ஆகவே அந்த 2 புள்ளிகள் என்னக்குள்ள நாங்கள் கூடுதலான செய்முறைகள் காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அங்கே தரப்பட்ட வினாத்தால் தான் நீங்கள் விடை அளிக்க வேண்டும். எங்களுக்கு பகுதி 1க்குரிய நேரம் 2 மணித்தியாலம். அப்போ அதில் நாங்கள் இந்த 2 புள்ளிகளை பெறணும்னு சொன்னால் கூடுதலான விளக்கங்கள் தேவையில்லை. கேத்திர கணித வினாக்களை பொறுத்த மட்டில் கோணம் கணிக்கிறது நேரடியாக நீங்கள் கோணம் கழித்தாலும் உங்களுக்கு அந்த 2 புள்ளிகளும் இருக்குது. அதுக்கெல்லாம் தேற்றங்கள் எல்லாம் நீங்க பிராக்கெட்டுக்குள்ள தெளிவாக எழுதணும் என்ற அவசியம் இல்லை பிள்ளைகள். அதிலையும் விளங்கிக் கொள்ளணும். அப்படி எழுதுறால எங்களுக்கு நேரத்தை அப்படி எழுதாம விட்டு எழுதுனீங்கன்னு சொன்னா நேரம் கூடுதலாக தேவைப்படும். அப்ப 2 புள்ளி தானே. அப்ப அதுக்கு நாங்க மிக தெளிவாக அடுத்தது தேவையான பகுதியை மட்டும் அதுல செய்முறையாக காட்டினீங்கன்னா சொன்னா சரி. சரியா? அப்ப நாங்க இப்ப 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற காப்போத்த சாதாரண பரீட்சை கணித பாடத்தில் வினாத்தாளை பார்க்க இருக்கிறோம். இதுல முதலாவது வினாவை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு கூடுதலா முதலாவது வினா சதவீத வினாக்கள் தான் வாரது. அவ சதவீதம் என்று சொல்லக்குள்ள அதுல எங்களுக்கு வட்டியா இருக்கலாம் அல்லது வரியா இருக்கலாம் அல்லது வேலை நாட்களும் சில வேளை முதலாவது வினாக வாரது. அப்ப இந்த பகுதிகளை கொண்ட வினாவு தான் எங்களுக்கு முதலாவது வினாவாக கூடுதலா வாரது. அந்த வகையில எங்களுக்கு 2022ஆம் ஆண்டு வந்த முதலாவது வினா வேலை நாட்கள் தொடர்பானது. அதாவது நீங்க தரம் 10ல படித்த நேர்மாறு விகித சமன் என்ற பாடத்தில் இது படிச்சிருக்கிறீங்க. அந்த வினாதான் முதலாவது வினாவாக இங்க வந்திருக்குது. பாப்பம், குறித்த ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு 12 மனிதர்களுக்கு 4 நாட்கள் தேவை என மதிப்பிடப்பட்டுள்ளது. 12 மனிதர்கள் ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுக்கு 4 நாட்கள் எடுக்குமா? அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள்? ஃபர்ஸ்டுக்கு அந்த வேலையின் அளவை கண்டுபிடிக்கலாம். அப்ப 12 தர 4 48 மனித நாள் வேலை செய்தால்தான் அந்த வேலை முற்றாக நிறைவு பெறும். அப்ப அந்த வேலையின் அளவு என்று சொல்றது மனிதர்கள் தர நாட்கள். 12 மனிதர்கள் 4 நாட்கள். அப்ப 12 தர 4 48 மனித நாட்கள் தான் அந்த வேலையிட மொத்த அளவு. அந்த மொத்த வேலையையும் இப்ப என்ன செய்ய போறாங்க? 3 நாட்களை முடிக்க வேண்டும் என்று சொன்னா எத்தனை மனிதர்கள் தேவை? படியா கேள்வியை விளையும் கொள்ளணும். 3 நாட்கள்ல முடிக்கணும் என்றா மேலதிகமாக எத்தனை பேர் தேவைன்னு கேட்பாங்க, கேள்வி விளையும் கொள்ளணும். ஆனா எங்களுக்கு அப்படிங்க கேட்கல. அந்த 48 மனித நாள் வேலையும் செய்து முடிப்பதற்கு 3 நாட்களை செய்து முடிக்கணும். அதற்கு எத்தனை பேர் தேவை? இப்ப 48 என்ன செய்ய போறோம்?
3ஆல வகுத்து விடும் 16 மனிதர்கள் தேவை. மேலதிகமாக எத்தனை பேர் தேவைண்டா 12 மனிதர் தான் இருக்கிறாங்க. மேலதிகமாக 4 பேர் தேவை. ஆனா எங்களுக்கு அது கேள்வி இல்லை, மொத்தமாக எத்தனை மனிதர் தேவை. அப்ப வேலையின் அளவு ஃபர்ஸ்டுக்கு காணுவோம். அப்ப வேலையின் அளவு என்னென்று வரப்போது பிள்ளைகள் 12 மனிதர்கள் 4 நாட்கள், அப்ப 48 மனித நாள். இது கண்டாலே எங்களுக்கு 1 மார்க்ஸ் இருக்கு பிள்ளைகள். இப்ப 3 நாட்கள்ல வேலையை செய்து முடிக்கணும்டா 48 3ஆல வகுத்து விட்டா 16 மனிதர்கள் தேவை. சரியா? இதான் செய்முறை. இதுக்கு 1 மார்க். அல்ல விடை இருந்தா இந்த பிரித்து காட்டி இருந்தாலே இது கொண்டு விடை கொண்டு 2 மார்க்ஸ் கிடைக்கும். சரி, அடுத்தது தீர்க்க. இதுவும் எங்களுக்கு வளமையாவார ஒரு வினா, எளிய சமன்பாடுகள். ஃபைனல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அந்த 25 வினாக்களுக்குள்ள பிள்ளைகள் எளிய சமன்பாடு கொண்டு வாரது, இருபடி சமன்பாடும் ஒரு வினா வாரது தீர்க்க சொல்லி. சரி, ஒருங்கமை சமன்பாடு எங்களுக்கு செகண்ட் பார்ட்ல வார பகுதி. சரி, பார்ப்போம். முதல் அட்சர கணித பின்னங்களுடனான ஒரு சுருக்கம் ஒன்று இருக்குது. அப்ப அதை செய்தோம் என்று சொன்னா அங்கே தீர்க்கலாம். எக்ஸ்ர பெருமானம் தீர்க்கன்னு சொன்னா என்ன தெரியாக்கணியமோ அதன் பெருமானத்தை காணணும். என்ன அப்ப இடப்பக்க இந்த கோவை என்ன செய்யப்பறம், இடப்பக்க கோவையை தீர்க்கப்பறம். ஒன்றிங்கு இந்த கோவையை தீர்க்கப்பறம். பகுதி எண்கள் சமனாண்டு கேட்டா இல்ல பிள்ளைகள். அப்ப பகுதி எண்களை சமப்படுத்தணும்டா 2ஐயும் RX ஆக மாற்றணும். அதுக்கு நாங்க முதலாவது பின்ன போமசி அண்ணன் செய்யலாம். 2x 3x போமசி RX, எக்ஸும் எக்ஸும் போயிடும். 6ல 2 3 முறை, ஒரு 3 3 மைனஸ் RXல 3x வந்து 2 முறை, 2 ஒன்றால பிரிக்கினா 2 கீழ் 1 12. அப்ப 1 கீழ் RX சமன். இப்ப எக்ஸ காண்றா தொகுதியன் சமன்வடியா பகுதி எண்களை சமப்படுத்தலாம் அல்லது குறுக்கு பெருக்கம் செய்யலாம். RX சமன் 12, ஆகவே x சமன் 2 வரும். சரியா? அடுத்த வினாவுக்கு வருவோம். தரப்பட்டுள்ள செங்கோண முக்கோணி ABCயில் AB சமன் AC ஆகும். எக்ஸின் பெருமானத்தை காண்க. இங்க தொடர்ச்சியா வந்த வினாக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பிள்ளைகள், இந்த முக்கோணிட கோணங்கள் தொடர்பாக புறக்கோணம் சமன் அகத்தெதிர்கோணங்கள கூட்டுத்தொகை, அல்லது ஒரு முக்கோணிட அகக்கோணங்கள கூட்டுத்தொகை 180 பாகை, அல்லது ஒரு இருசம பக்க முக்கோணியில சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். இந்த தேற்றங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு வினா கட்டாயம் ஒவ்வொரு வருடம் எங்களுக்கு அந்த 10 வினாக்களுக்கு ஒரு பகுதியாக வருகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாஸ் பேப்பர்ஸ். சரி, அந்த வகையில் எங்களுக்கு இது ஒரு செங்கோண முக்கோணி எக்ஸ கேட்டிருக்குது. இந்த எக்ஸ்ன்றது இந்த முக்கோணிட புறக்கோணம். இந்த புறக்கோணம் எதுக்கு சமன் பிள்ளைகள்? அகத்து எதிர்கோணங்கள் இந்த 2ஐயும் கூட்டுத்தொகைக்கு சமன். இது 90 பாகை. இந்த கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோம்டா எக்ஸ கண்டறலாம். எப்படி காணலாம்? இது ஒரு இரு சம பக்க முக்கோணி, சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். இது 90 பாகைண்டா பிள்ளைகள், இது ரெண்டும் 45 45 பாகையா வருவேன். அப்ப இது 45 சொன்னா எக்ஸ் எப்படி காணலாம்? 90 பிளஸ் 45 காணலாம், இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அல்லது இது ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம், இது 45 பாகைண்டா பிள்ளைகள், எக்ஸ காண்றா 180 இருந்து 45 கழிச்சும் கண்டுபிடிக்கலாம். 2 விதமாகவும் செய்யலாம். உங்களுக்கு எந்த முறை ஈஸியா அந்த முறையில செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு சரியான விட வந்தா சரி. சரி, அடுத்த வினா. 14 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்டத்திலிருந்து மைய கோணம் 45 பாகையாக உள்ள ஒரு ஆரைச்சிறை வெட்டி அகற்றப்பட்டுள்ளது. அந்த ஆரைச்சிறையின் பரப்பளவை காண்க. அப்ப 45 பாகை என்று சொல்லக்குள்ள ஒரு ஆரைச்சிறையின் பரப்பளவு எப்படி காண்றது? கிரேட் 10ல படிச்சது. இந்த 4 வினாக்களையும் பார்த்தீங்கன்னா கிரேட் 10ல படிச்ச வினா தான் வந்திருக்கு. அதான் சொன்னோம், எங்களுக்கு 25 வினாக்கள்ல கிட்டத்தட்ட 15 வினாக்கள், ஆக குறைந்தது 15 வினாக்கள் கிரேட் 10க்குரிய பகுதியாக அமைந்திருக்கு. சரியா? அப்ப இதுல பாருங்க எப்படி பரப்பளவு காண்றது. ஆரைச்சிறை கோணத்தை, ஆரைச்சிறையின் தரப்பட்ட கோணத்தை 360ஆல பிரிச்சு πr வர்க்கத்தால பெருக்கணும். இதுதான் ஆரைச்சிறையின் பரப்பளவுக்குரிய சூத்திரம். இப்ப கேள்விக்கு வருவோம். இப்ப பிரதியிடுவோம். 45ஆல சுருக்கலாம் பிள்ளைகள். 1 8 தர π வந்து 22 7,
ஆரை வந்து எவ்வளவு சொல்லுங்க பாப்போம் 14 சென்டிமீட்டர் 14 தர 14 இதை சுருக்கீளம் 2 முறை இந்த 2ஐயும் 8ஐயும் சுருக்கலாம் 4 முறை இந்த 4ஐயும் 22ஐயும் சுருக்கலாம் 11 இங்க 2 திரும்ப இந்த 2ஐயும் 14ஐயும் சுருக்கலாம் 7 2ஐயும் 14 சுருக்கலாம் 7 என்று வரும் சரியா அப்ப என்னென்று வரப்பது இறுதியாங்களுக்கு இருக்கிற 11 தர 7 77 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆரைச்சுரையின் பரப்பளவு சரி அடுத்த கேள்விக்கு வருவோம் சரி இப்படியான கேத்திர கணித வினாக்கள் வரக்குள்ள தரவுகளை படத்துல குறியுங்க படத்திலே நீங்க அந்த கோணத்தை கண்டு கொடுத்தாலும் எங்களுக்கு 2 புள்ளிகளும் இருக்குது ஏபிசிடி என்பன ஓவை மையமாக கொண்ட ஒரு வட்டத்தின் மீது உள்ள 4 புள்ளிகள் அப்ப ஏபிசிடி ஒரு வட்ட நாட்பக்கலா இருக்கும் ஓ வந்து மையம் ஏபி சமன் ஏசியாம் படத்துல குறிக்கிறேன்னா ஏபி சமன் ஏசி கோணம் ஏபிசி 40 பாகை ஏபிசி இது 40 பாகை பிள்ளைகள் ஒரு இரு சம பக்க முக்கோணி பிடிசி இந்த கோணத்தை கேட்டிருக்குது இது ஒரு வட்ட நாட்பக்கலண்டா பிள்ளைகள் பிடிசிய காணணும்டா இந்த ஏ என்ற கோணத்தை கண்டுட்டோம்னு சொன்னா டிய காண்றது ஈஸியா இருக்கும் அப்ப இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ எப்படி காணலாம் ஒரு இரு சம பக்க முக்கோணம் இதுக்கு முதல் படிச்சது சமனான பக்கங்களுக்கு எதிரியுள்ள கோணங்கள் சமன் இது 40 பாகை 40 40 80 என்று சொன்னா மீது இது வந்து 100 பாகையா இருக்கும் இது 100 இது 80 பாகை ஏன் ஒரு வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி இது ஒரு தேற்றம் மிகை நிரப்பி என்றது எத்தனை பாகை 180 பாகையா இருக்கும் 2 கோணங்கள கூட்டுத்தொகை சரி அடுத்த கேள்வி ஒரு நிர்வாகத்திற்கு அதன் ஊழியர்கள் வரும் 3 விதங்கள் இவ்வட்ட வரைவில் காட்டப்பட்டுள்ளன புகையிரதத்தில் நிர்வாகத்துக்கு வரும் ஊழியர்களின் எண்ணிக்கை பேருந்தில் நிர்வாகத்துக்கு வரும் ஊழியர்களின் எண்ணிக்கையின் எத்தனை மடங்கு புகையிரதத்தில் வாரவர்கள் எண்ணிக்கையானது பேருந்துல வாரவர்கள போல எத்தனை மடங்குன்னு கேட்டிருக்குது இது நாங்க அப்ப நீங்க யோசிக்கலாம் என்னடா எண்ணிக்கை ஒன்றும் தரல எப்படி மடங்க கண்டுபிடிக்கிறது ஆரைச்சிறை கோணத்தை வச்சுக்கொண்டே நாங்க அந்த மடங்க சொல்லலாம் அப்ப பேருந்துக்குரிய ஆரைச்சிறை கோணம் 45 பாகை புகையிரதத்தில் வாராக்களுக்குரிய ஆரைச்சிறை கோணம் இதை கண்டுபிடிக்கணும் எப்படி காணலாம் இது 90 இது 45 கூட்டினா 135 பாகை ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணம் 360 பாகை அப்ப 360 இருந்து பிள்ளைகள் 135 கழிச்சேங்கன்னு சொன்னா 5 2 2 ஒன்று போனா 125 பாகை என்று வரும் சரியா அவ 45 பாகை சாரி 90 அல்ல 90 100 சாரி 135 தானே அப்ப 45 பாகை தான் பேருந்துல வாரது இதுல வாரது வந்து 100 சாரி 6ல 2 2ல ஒன்று போனா 3ல ஒன்று போனா 2 225 தானே சரியா 225 பாகை என்று வரும் அப்ப 45 பாகையில எத்தனை மடங்கு 225 சொன்னா என்ன செய்வீங்க 225 45ஆல வகுத்து விடுவோம் வகுத்தீங்கன்னு சொன்னா 180லயும் 4 முறை 5 வரும் 5 25 ஐ நாங்க 22 22 அப்ப சரியாக எத்தனை முறை வரும் 5 முறை என்று வரும் அது எத்தனை மடங்கு 5 மடங்கு அப்ப பேருந்துல வாரவர்கள் எண்ணிக்கையை போன்று 5 மடங்கானாக்கள் புகையிரதத்துல வாராங்க அடுத்த வினாக்கு வருவோம் 7வது வினா இதுலயும் நாங்க படிச்ச நடுப்புள்ளி தேற்றங்கள் தொடர்பானது தரப்பட்டுள்ள முக்கோணி ஏபிசியில் ஏபி சமன் ஏசியம் படத்துல குறிப்பமா ஏபியும் ஏசியும் சமன் ஏபி கமா ஏசி ஆகிய பக்கங்களின் நடுப்புள்ளிகள் முறையே டியும் ஈயும் இது நடுப்புள்ளி என்ற இதுவும் சமன் இதுவும் சமன் ஏன் எல்லாத்துக்கும் ஒரே அளவு போடுறேன் ஏனென்றா ஏபியும் ஏசியும் சமன் ஆகவே அதுல வர நடுப்புள்ளிகளும் என்ன செய்யும் சமனாத்தான் பிரிக்கும் அதெல்லாம் ஒரே அளவு போட்டிருக்கிறேன்
முக்கோணி ஏபிசியின் சுற்றளவு 14 சென்டிமீட்டர் ஆகவும் ஏடி வந்து 2 சென்டிமீட்டர். அப்ப இது 2 இது 2 இது 2 இது 2. அப்ப பிசியை கண்டுபிடிக்கலாம் பிள்ளையர். பிசி எப்படி காணலாம்? 4 4 8 மொத்தம் 14 இது 6 சென்டிமீட்டர். கேள்வி எங்களுக்கு டிஇட நீளம், இந்த நீளம். இந்த நீளம் என்னவா இருக்கும்? பிசி அரைவாசியா இருப்ப. என்ன காரணம்? நடுப்புள்ளி தேற்றம். நடுப்புள்ளி தேற்றம் நீங்க கிரேட் லெவல்ல படிச்சது என்ன தேற்றம்னு சொல்லுங்க. யாதும் ஒரு முக்கோணியிட 2 பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு 3ஆம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும். ஏன் இந்த தேற்றத்தை ஒரு ஞாபகப்படுத்துறேன்னு சொன்னா, எங்களுக்கு இந்த தேற்றத்தை செகண்ட் பார்ட்ல எழுத சொல்லியும் இப்ப கேட்கிறாங்க, அல்லது பார்ட் 1ல இடைவெளி நிரப்ப சொல்லியும் வருது. அப்ப தேற்றங்கள் உங்களுக்கு ஞாபகமா இருக்க வேணும். அப்ப ஒரு முக்கோணில 2 பக்கங்கள் நடுப்புள்ளிகளை இணைக்கிற நேர்கோடு 3ஆம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும். அப்ப பிசி 6 சென்டிமீட்டரா இருந்தா டிஇ 3 சென்டிமீட்டர். இந்த பிசி 6 எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த ஏபிசி என்ற முக்கோணிட சுற்றளவு தந்திருக்கிறாங்க. எத்தனை? 14. ஏபிமிஎஸ்சியின் சமன். அப்ப ஏபிமிஎஸ்சியின் சமன் என்று சொல்லக்குள்ள இந்த ஏடி வந்து 2 இருந்தா ஏபி 4, இதுவும் 4. 4 4 8 14 8 போனா 6 சென்டிமீட்டர் பிசி. ஆகவே டிஇ வந்து 3 சென்டிமீட்டர். அடுத்த வினா. இதுவும் எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வார ஒரு வினா. சுட்டிய மடக்கைக்கு மாத்த சொல்லி வரும், அல்லது மடக்கைய சுட்டிக்கு மாத்த சொல்லி வரும். நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா தெரியும், ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு ஒரு வினா இந்த மடக்கை சுட்டி தொடர்பாக வந்து கொண்டிருக்குது. இங்க வந்து தரப்பட்டது மடக்கை வடிவமா சுட்டி வடிவமான்னு கேட்டா இது என்ன வடிவம்? சுட்டி வடிவம். இது என்னத்துக்கு மாத்த சொல்லியிருக்காங்க? மடக்கை வடிவத்தில். அப்போ ஒரு மடக்கையை சுட்டியை நாங்க மடக்கைக்கு மாத்தக்குள்ள தெரிஞ்சிருக்க வேணும். சுட்டிக்கு என்ன அடி வருதோ பிள்ளையர், அதே அடிதான் எங்களுக்கு மடக்கைக்கும் வரும். அல்லது மாறி சொல்ல போனா மடக்கைக்கு என்ன அடி வருதோ அதே அடிதான் சுட்டிக்கும் வருவார். அப்ப அடிகள் மாறாது, அது ஞாபகத்தில் இருந்தா சரி. அப்ப இங்க அடி வந்து எத்தனை சுட்டிட? 10. அடி 10 நாங்க எல்ஜி என்று போலாம், இல்ல லொக் என்று எழுதுங்க. லொக் அடி 10 எதிட மடக்கை 2.27 மடக்கை வந்து எதுக்கு சமனா இருக்கும் பிள்ளைகள்? 0.3560 சமன். இதுதான் இது. சரியா? இதை நீங்க ஷார்ட்டா இப்படியும் எழுதினாலும் சரி. எல்ஜி 2.27 சமன் 0.3560 இப்படி எழுதினாலும் சரியா? ரெண்டும் சரிதான். அடுத்த வினாவுக்கு வருவோம். சுனில் ஒரு விடுதியில் தங்கி இருக்கிறான். சுனிலின் பிறந்த தின கொண்டாட்டத்தில் அவனுடைய தந்தையும் 2 சகோதரர்களும் மாத்திரம் பங்கு பெற்றுகின்றனர். அவர்கள் மூவரும் ஒன்றுக்கொண்டு வேறுபட்ட நேரங்களில் வருவதாகவும் அவர்களில் எந்த ஒருவரும் முதலாவதாக வருவதற்கான நிகழ்தகவல் சமனாகவும் இருப்பின் அவனுடைய ஒரு சகோதரர் முதலாவதாக வருவதற்கு உரிய நிகழ்வு. இது மாபிள் கேள்வி மாதிரி பேச யோசிக்க தேவை. ஒரு சிவப்பு மாவளும் 2 மஞ்சள் நிற மாவளும் இருக்குது. அப்ப மஞ்சள் நிற மாவள் ஒன்று முதலாவதாக எடுப்பதற்கான நிகழ்வு கேட்ட என்ன போடுவோம்? 3ல் 2. அதே மாதிரி தானே சகோதரர், அடுத்தது தந்தை. அப்ப மொத்தம் எத்தனை பேர் வரப்போறாங்க? இவரை விட்டுட்டு 3 பேர் வரப்போறாங்க. அதுல சகோதரர் எத்தனை பேர்? 2. ஒரு சகோதரர் 2 போட்டு ஒண்ட போடுற இல்லை. அந்த 2ல 6வது ஒரு ஆள் ஃபர்ஸ்டுக்கு வரலாம். 3ல் 2 இருக்கும். சரி, அவ்வளவுதான். சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். இதுவும் வட்டம் தொடர்பான ஒரு வினா. ஃபர்ஸ்ட் படத்துல குறிச்சு கொள்ளுங்க. உருவில் உள்ள வட்டத்தில் ஒரு விட்டம் ஏபி ஆகும். உடனே விட்டம் ஏபி வந்தாலே அரைவட்ட கோணம் செங்கோணம் என்றதை ஃபர்ஸ்ட் குறிச்சிடுங்க. கொஞ்சம் கேள்வி செய்ய ஈஸியா இருக்கு. விட்டம் வந்தாலே ஞாபகம் வரணும். கிரேட் 10ல படிச்சது
அரைவட்ட கோணம், செங்கோணம். வட்டத்தின் கோணங்கள் தொடர்பாக நீங்க 3 தேற்றம் படிச்சது. மைய கோணம் வந்து பருதி கோணத்தின் 2 மடங்கு, ஒரே துண்ட கோணங்கள் சமன், அரைவட்ட கோணம் செங்கோணம் என்று சொல்லி 3 தேற்றங்கள் நீங்க படிச்சிருக்கிறீங்க. அது ஒருக்கா ஞாபகப்படுத்தி பார்ப்போம். அப்ப ஏபி வந்து விட்டமெண்டா, மையம் காட்ட தேவையில்ல, எங்களுக்கு ஏபி வந்து விட்டமா இருந்தா இந்த விட்டத்தால பருதியில வர கோணம் எப்பவும் 90 பாகையா இருக்கும். உறவில் உள்ள தகவல்கள் கேட்ப ஏபிசி இந்த கோணத்தை காணட்டும். இது 40 பிள்ளைகள். ஏபிசி ஒரு முக்கோணி. அப்ப இந்த ஏ என்ற கோணம் தெரிஞ்சா ஒரு முக்கோணில அகக்கோணங்கள் 3 கூட்டுத்தொகை 180 பாவிச்சு பி என்ற கோணத்தை காணலாம். இந்த ஏ என்ற கோணம் படத்தை பார்த்து சொல்லுங்க பாப்போம், எத்தனை பாகை வரும், என்ன காரணம்? எத்தனை பாகை வரும்? 40 பாகை. என்ன காரணம்? பிசி என்ற நானால பருதியில வாரது 40 பாகையா இருந்தா அதே நானால அதே துண்டத்துல வார இந்த ஏ என்ற கோணமும் 40 பாகையா இருக்கும். இங்க சொல்ற தேற்றம் என்ன தேற்றம்? என்ன தேற்றம் சொல்லுங்க? ஒரே துண்ட கோணங்கள் சமன். அதன்படி இங்க நான் 2 தேற்றம் பாவிச்சிருக்கேன். அரைவட்ட கோணம் செங்கோணம், ஒரே துண்ட கோணம் சமன். இதுவும் கிரேட் 10 பகுதி. அப்ப பி என்ற கோணத்தை எப்படி காணலாம்? ஒரு முக்கோணில அகக்கோணங்கள் கூட்டுத்தொகை 180, 40 90 100 130 என்று சொன்னா இந்த பி வந்து 50 பாகையா இருப்பேன். படத்திலே குறிக்கலாமா? அதை விட எழுதக்கூடிய 50 பாகை என்று எழுதிவிட்டாலும் இதுக்கு 2 மார்க்ஸும் இருக்குது. இது நீங்க 40 பாகை என்று குறிச்சிருந்தாலே பிள்ளைகள் 1 மார்க்ஸ் இருக்குது. அல்லது இந்த 90 பாகையை குறிச்சிருந்தா 1 மார்க்ஸ் இருக்குது. 2க்கும் 1 2 மார்க்ஸ் தர மாட்டாங்க. இது அல்லது இதுக்கு 1 மார்க்ஸ் இருக்கும். அதான் சொல்றேன், படத்திலே கூடுமான அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? கணிக்க வேண்டிய கோணங்களை கணிச்சு போடுங்க. சரி, அதை கணிச்சாதான் எங்களுக்கு அடுத்த அந்த வினா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன ஏன் 92க்கு குறிக்காட்டி நீங்க கேள்வி செய்ய மாட்டீங்க, ஐடியா வராது. விட்டம் வந்தாலும் எங்களுக்கு தெரிய வேணும், அரைவட்ட கோணம் செங்கோணம் என்ற தேற்றம் ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்தது, அடியின் விட்டம் 14 சென்டிமீட்டராக உள்ள ஒரு செவ்வட்ட உருளையின் வளைபரப்பின் பரப்பளவு 352 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். உருளையின் உயரத்தை காண்க. உருளையின் உயரத்தை காண்க. எங்களுக்கு தெரியும் ஒரு உருளையின் வளைபரப்பளவுக்குரிய சூத்திரம் என்ன சூத்திரம்? 2πr/h. அப்ப உருளையின் வளைபரப்பு 2πr/h. இந்த 2πr/h எதுக்கு சமன்? 352க்கு. இதில் என்ன தான் கேள்வி செய்யல. விட்டம் தான் 14, உயரம் கேட்டது 2, பை வந்து 22 7, விட்டம் 14. அப்ப 6 தான் எங்களுக்கு 6என்றது 7 இருக்கும். தரையேச் சமன் 352. இந்த 7ஐயும் 7ஐயும் சுருக்கலாம். h சமன் 352. என்ன செய்வோம்? 22 44 என்ன 44ஆல பிரிச்சு விடுவோம். பிரிச்சுங்கன்னு சொன்னா எத்தனை முறை வரும்? 8 முறை. என்ன 8 32 3 மிச்சம் 8 32 3 35. h வந்து 8 சென்டிமீட்டர் என்று வரும். சரி, அதுக்கு எங்களுக்கு என்ன தேவை? இந்த சூத்திரம் தெரியாட்டி கேள்வி செய்ய இயலாது. அப்போ உருளையின் வளைமேற்றள பரப்புக்குரிய சூத்திரம் 2πr/h. அடுத்த வினா, தரப்பட்ட வெண்வரி படத்தில் பிரதேசம் ஏ இடைவெட்டி பி டேஷ் நிலச்சட்டான். பி தவிர்ந்த ஏ, பி தவிர்ந்த ஏ. இப்ப பி வரக்கூடாது, ஏ வர வேணும். அப்ப இது வெளிப்பிரதேசம். நேரடியா போனோம். இதுக்கு அங்க ஒன்றுமே இல்லை, நேரடியா 2 மார்க்ஸ் தான் இதுக்கு. சரியா, வேற ஒரு செய்முறையும் இல்லை தானே. பி தவிர்ந்த ஏ, பி டேஷ் இடைவெட்டி ஏன்னு கேட்டிருக்கலாம். என்ன பி டேஷ் என்றா பி தவிர்ந்தது ஏ, ஏக்கு பொதுவானது. அடுத்த வினா, அடுத்த வினாவை பார்ப்போம். கோஸ்டீட்டா சமன் 0.4 எனின், கோஸ்டீட்டா வந்து 0.4 எனின் தரப்பட்டுள்ள அளவீடுகளுக்கு ஏற்ப முக்கோணி PQRின் பக்கம் PQவின் நீளத்தை காண்க. கோஸ்டீட்டா அப்படி காண்ற பிள்ளைகள், நீங்க திரிகோண கணித விகிதங்கள்ல
மூன்று விகிதம் நாங்க படிச்சிருக்கிறோம். சைன், காஸ், tan. சைன் விகிதம் வந்து எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கமா இருக்கும். காஸ் விகிதம் வந்து அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கமா இருக்கும். tan விகிதம் வந்து எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கமா இருக்கும். அப்ப எங்களுக்கு cos θ தந்த வடிவா இந்த தீட்டா சார்பாக QR வந்து எதிர்பக்கம், PQ வந்து அயற்பக்கம். இது 10 சென்டிமீட்டர் செம்பக்கமா இருக்கும். அப்ப cos θ நான் எழுதுறேன். cos θ சமன் அயற்பக்கம் PQ இன் கீழ் செம்பக்கம் 10. இந்த cos θக்கு பெருமானம் தந்திருக்காங்க 0.4. அப்ப 0.4 சமன் PQ இன் கீழ் 10. அப்ப PQ எப்படி காணலாம் பிள்ளைகள்? பிரிவர்ற 10 இங்க போய் பெருக்கப்படும். 0.4 10ஆல பெருக்கணும் என்று சொன்னா PQ சமன் 4 சென்டிமீட்டர் வரும். சரியா? நீளம் தந்தோடைய சென்டிமீட்டர்ல கொடுப்போம். அடுத்த வினாவுக்கு வருவோம். 14வது வினா. தரப்பட்டுள்ள ஒருவில் ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மீது ABCD ஆகிய புள்ளிகள் உள்ளன. பக்கம் DC ஆனது இவருக்கு நீட்டப்பட்டுள்ளது. தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப BCE இன் பருமன். இந்த கோணம் கேட்டிருக்கு. இந்த கோணம் இந்த வட்டத்துக்கு ABCD என்றது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ABCD என்ன? ஒரு வட்ட நாட்பக்கல். இந்த வட்ட நாட்பக்கல்ல யாதும் ஒரு பக்கத்தை நீட்ட வார கோணத்தை சொல்லுவோம் புறக்கோணம். ஒரு வட்ட நாட்பக்கல் ஒரு தேற்றம் படிச்சிருக்கீங்க பிள்ளைகள். புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணத்திற்கு சமன். முக்கோணில படிச்ச தேற்றம் வடிவளையும் கொள்ளணும். முக்கோணில படிச்ச தேற்றம் வந்து புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். இங்க வட்ட நாட்பக்கல்ல படிச்ச தேற்றமானது புறக்கோணம் வந்து அகத்து எதிர்கோணத்துக்கு சமனா இருக்கும். அப்ப அதன்படி இந்த BCE என்றது புறக்கோணமானவர் எதுக்கு சமனா இருப்பார்? இதுக்குரிய அகக்கோணம் BCD, இதுக்குரிய எதிர்கோணத்துக்கு சமன். அப்ப இதுக்குரிய எதிர்கோணம் எது பிள்ளைகள்? இந்த இவ்வளவு கோணமும் பாருங்க. என்ன கோணம்? BADக்கு சமனா இருப்பார். அப்ப எங்கட நோக்கம் வந்து இப்ப BAD கண்டுபிடிச்சாலே சரி. BAD கண்டுபிடிச்சா அது BCEக்கு சமனா இருக்கும். அதுக்கு இந்த மைய கோணம் தெரியும் 110 பாகை. அதுக்குரிய பரிதி கோணம் இந்த கீழ்கோணம் வந்து 55 பாகை அறிப்பார். படத்திலே குறிப்பாம். இதுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்குது. ஸ்கீம்ல வந்து நீங்க ஃபுல்லா தான் செய்து காட்டணும் இல்லை. நான் சொல்லிக்கேன் கேத்திர கணித கேள்விகளுக்கு படத்திலே உங்களுக்கு கணிக்கக்கூடிய கோணங்களை கணிச்சு போட்டாலும் அந்த புள்ளிகளை பெறக்கூடியதா இருக்கும். ஏன்னு சொல்லுங்க. அப்ப எங்களுக்கு ஒரு மார்க்ஸ் குறைஞ்சாலே ஒரு மார்க்ஸ் எங்களோட ரேங்க வந்து ரிசல்ட்ஸை வந்து மாத்திரும். 74 எடுத்து என்ன உனக்கு B தான் வரப்போகுது. 75 எடுத்தா தான் A வரப்போகுது. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த கோணம் கணிக்க தெரியாது என்று நீ விட்டுட்டு போயிருந்தேன்னு சொன்னா 2 மார்க்ஸ் இல்லை. இதே நேரத்தில் உனக்கு இந்த கோணம் 55 பாயிண்ட் கணிக்க தெரியும். அதை நீ படத்துல குறிச்சிருந்தாலே ஒரு மார்க்ஸ் வந்துடும். அப்போ ஒவ்வொரு புள்ளிக்கும் நாங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு புள்ளி எடுக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். ஒரு புள்ளி தான் கேளாசா இருந்து கேளாது. ஏன்னு சொன்னா அந்த ஒரு புள்ளியை என்ன செய்யறோம்? எங்க ரிசல்ட்ஸை மாற்றி விட்டுரும். அப்ப கவனமா இருந்து கொள்ளுங்க. அப்ப இது 55 பாகைன்னு சொல்லக்குள்ள பிள்ளைகள் BAD வந்து எத்தனை பாகையா இருக்கும்? இது ரெண்டும் சேர்ந்தது 75 பாகையா இருக்கும். ஏன்? இந்த கோணம் 20, இது 55. அப்ப ரெண்டையும் கூட 75 பாகை. அவ இது 75 சொன்னா BCEயும் 75 பாகை. இங்க பாவிக்கப்பட்ட தேற்றங்கள் 2 தேற்றம் நாங்க பாவிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து கிரேட் 11ல படிச்ச வட்ட நாட்பக்கல்ல புறக்கோணமானது அதன் அகத்தெதிர்கோணத்துக்கு சமன் என்ற தேற்றம். கிரேட் 10ல படிச்ச மைய கோணம் வந்து பரிதி கோணத்தின் 2 மடங்குன்றது. சரியா? அப்ப இந்த தேற்றங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன். தேற்றம் எங்களுக்கு கடந்த வருடம் வந்து நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை எழுதுகன்னு சொல்லி செகண்ட் பார்ட்ல ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு முதல் வருஷங்கள் வந்து பார்ட் 1ல இந்த கேத்திர கணித தேற்றங்களுக்கு ஏதாவது ஒரு தேற்றத்தை தந்துட்டு இடைவெளி நிரப்ப சொல்லி வருகிறது. இப்ப அப்ப தேற்றங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்த வினாவுக்கு வருவோம். இதுவும் அட்சர கணித பின்னங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். பாஸ் பேப்பர்ஸை நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். இந்த அட்சர கணித பின்னங்கள்ற சுருக்கம், அதாவது அட்சர கணித பின்னங்கள்ற கூட்டல்,
அல்லது அட்சர கணித பின்னங்கள்ற கழித்தல் அல்லது அட்சர கணித பின்னங்கள்ற பெருக்கல் அல்லது அட்சர கணித பின்னங்களை வகுக்கிறது. இந்த 4ல ஏதாவது ஒன்று ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு பாஸ் பேப்பர்ஸா இந்த கடந்த கால வினாக்கள்லாம் வந்து கொண்டு இருக்குது. நீங்க 2000 பாஸ் பேப்பர்னு சொல்லி பழைய இதெல்லாம் எடுத்து செய்ய தேவையில்லையா? எங்களுக்கு நியூ சிலபஸ் வந்து 2016, 16ல இருந்து 23 வரைக்கும் 8 வருஷம். இப்ப நீங்க 9வது பேட்ச். அப்ப அந்த 8 வருஷ பாஸ் பேப்பர் இருந்தாலே எங்களுக்கு போதுமானதா இருக்கும். சரி, அதை செய்து பார்த்தாலே காணும். உங்களுக்கு வேற ஒன்றும் அதை மீறி எங்களுக்கு வரப்போறது இல்லை. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அட்சர கணித பின்னங்கள்ற பெருக்கம். அப்ப இதுல சுருக்கம் சாதாரண பெருக்கல் தானே. இந்த ஏழையும் ஏழையும் சுருக்கீலம், இதுல ஒரு எக்ஸையும் இங்க ஒரு எக்ஸையும் வெட்டியிலம், இதுல வை வர்க்கமும் இதுல ஒரு வை வர்க்கமான இங்க வை இருப்ப. அப்ப எங்களுக்கு தொகுதி எண்ணில் என்ன மீதமா இருக்க போகுது? எக்ஸ் இருக்கும், 3 இருக்கும். அப்ப 3x கீழ்வாய். இதுக்கு ஒரு பெரிய சுருக்கங்களே இல்லை, நேரடியாக எழுதிட்டு போறது. இது பெரிய செய்முறை ஏதாவது இருக்குதா? அப்ப நீங்க யோசிக்கலாம், என்னடா நேரடியா விட போட்டா மார்க்ஸ் தருவாண்டு. நேரடியா போட்டா 2 மார்க்ஸ். இதுக்கு வேற என்ன செய்முறை இருக்குது? சரியா? அடுத்த வினாவுக்கு வருவோம். தரப்பட்டுள்ள உறவில் நேர்கோடு ஏடி மீது பி கமா இ ஆகிய புள்ளிகள் இருக்கலாம். ஏபி சமன் இடி, அதை குறிப்பமா ஏபிஎம் இடிஎம் சமன் ஏஎஃப் சமன் சிடிஎம். ஏஎஃப் வந்து சிடிக்கு சமன். ஏஎஃப் சமாந்தரம் சிடி. ஏஎஃப் வந்து சிடிக்கு சமாந்தரமாகவும் இருக்கிறார், பரலலாகவும் இருக்கிறார். இச்சந்தர்ப்பத்தில் இந்த 2 முக்கோணிகளும் ஏஎஃப்இஎம் டிசிபிஎம் ஒருங்கி செய்யும் என்பதனை தெரிந்தெடுத்து அதன் கீழ் கோடிடுக. அப்போ ஒருங்கி செய்யும் என்று நிறுவுக. இது தேவையில்லாத வேலையெல்லாம் பார்ப்பீங்க எக்ஸாம்பிள். தரவு நிறுவ வேண்டியது அல்ல சில வேலை ஒருங்கி செய்ய வேண்டிய காட்ட போவீங்க. அது எல்லாமே தேவையில்லை. அவன் தான் சொல்லிட்டான் என்ன செய்யும். இந்த 2 முக்கோணியும் ஒருங்கி செய்யும் சொல்லிட்டான். எங்களுக்கு கேள்வி என்ன? அந்த ஒருங்கி செய்யற சந்தர்ப்பத்தின் கீழ் கோடிடுக. அப்ப அதுக்கு நாங்க ஒருங்கி செய்யும் காட்டணுமா? தேவையில்லை. நேரடியா அதுக்கு கீழே ஏதாவது ஒன்று கீழே கோடு போட்டுட்டு போனாலும் சரி, சரியானது கீழே. சரி, பாப்போம் இதுல. அப்ப இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன். இப்ப சொல்லலாம் ஏஇ வந்து பிடிக்கு சமனா இருப்பார். அப்ப 2 பக்கங்கள் சமன். இது வந்து Z வடிவம் ஒன்று விட்ட கோணம், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். ஏன்? சமாந்தரம் என்ற வடிவம். அப்ப பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில, ஏன் அது அடை கோணமா வார வடிவா, பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில 2 முக்கோணியும் ஒருங்கி செய்யும். சரியா? அடுத்த வினா இதையும் நீங்க எடுத்து பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த அட்சர கணித கோவைகள் போமசிகான்றது வந்து கொண்டு இருக்குது. இதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், விரிச்சலாம் எழுத தேவையில்ல, நேரடியா நீ செய்யன்னு சொல்லி 2 புள்ளியும் எங்களுக்கு கிடைக்கும். என்ன செய்யணும்? முதல் தரப்பட்ட எண்களுக்கு போமசி காணணும். 3, 9, 12. இது 3க்கும் போமசி. 3, 12, 9க்கு போமசி காண்றது கிரேட் 7ல இருக்குது. போமசி காண்றது அவ தேவைன்னா பிரிச்சு எழுதுங்க, அல்ல மனதாலே பார்க்கலாம். 3ஆல பிரிக்கலாம். 1, 3, 4. திரும்ப 3ஆலையும் 4ஆலையும் பிரிப்பான். 3ஆல் பிரிச்சா 1, 4, திரும்ப 4ஆல் பிரிச்சு விட்டா 1, 2 வருவேன். அப்ப 4, 3, 12, 36. அல்லது நேரடியா காணப்போனா பிள்ளைகள் 3ஆலையும் 9ஆலையும் 12ஆலையும் வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண். இது ஸ்காலர்ஷிப்ல செய்யறது, 5ஆம் ஆண்டு உங்களோட தம்பி தங்கச்சி செய்தது. போமசி என்று சொல்லாம அந்த பிள்ளைகள் பாடமாக்கி இருக்கும். 3ஆல இந்த 3 இலக்கங்களையும் கொடுத்து இந்த 3 இலக்கங்களாலையும் வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண், அதைத்தான் நாங்க இங்க போமசி என்று சொல்றோம். அப்ப 3ஆலையும் 9ஆலையும் 12ஆலையும் வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் எது பிள்ளைகள்? 36. நேரடியா போடும். அடுத்தது அட்சர கணித உறுப்புகளுக்கு வருவோம். எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ். 3க்கும் போமசி, அடுக்கு கூடியவர் தான் போமசியா வருவார். அப்ப எக்ஸ் வர்க்கம் தான் போமசி. அடுத்து y இருக்குது, y வர்க்கம் இருக்குது, போமசி y வர்க்கம். எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் போமசி எக்ஸ் தான். எக்ஸுக்கும் எக்ஸ் வர்க்கத்துக்கும் போமசி எக்ஸ் வர்க்கம். எக்ஸுக்கும் எக்ஸ் வர்க்கத்துக்கும் எக்ஸ் கணத்துக்கும் போமசி எக்ஸ் கணம். சொன்னா நேரடியாக எழுதலாமா? இதுக்கு ஒரு செய்முறையும் தேவையில்லை. அடுத்த கேள்வி,
தரப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் ஓவாகும். ஓசியினால் நான் டி ஆனது பியில் இரு சமகூறிடப்படுகிறது. ஓசி என்றதால நான் டி ஆனது பியில் இரு கூறிடப்படுகிறது. இது ரெண்டும் சமன். சமன் என்றோடு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் பிள்ளைகள். வட்டத்தின் நான்கள் இது கிரேட் 10 பகுதி. வட்டத்தின் நான்கள்ல நாங்கள் 2 தேற்றம் படிச்சிருக்கிறோம். ஒன்று ஒரு நாணின் நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கும் நேர்கோடு அந்நாணுக்கு செங்குத்து. அதோட மறுதலை தேற்றம் மையத்திலிருந்து நாணுக்கு வரையப்படும் செங்குத்தானது அந்நாணை இரு சமகூறிடும். 2 தேற்றமும் ஞாபகத்தில் இருக்கணும். அப்ப இது நடுப்புள்ளி என்றபடியே உடனே நீங்க இது 90 பாகை என்று போட்டுடலாம். இப்ப கேள்வி OD 10 சென்டிமீட்டர், DE 12 சென்டிமீட்டர். 12 இது 6. கேட்டது BC நீளம். BC என்றா இந்த இருக்கிற பகுதி. அப்ப இதுல நாங்க OB காணலாம் பிள்ளையர். எப்படி காணலாம் சொல்லுங்க. இந்த முக்கோணியை நான் தனி எழுதுறேன். செங்கோண முக்கோணியா 10 6. இதை மனதாலேசு போடலாம் 8. இதுக்கு திரும்ப சொல்றேன். 2 புள்ளிகளுக்குரிய பகுதி தான் இது. பைதகரஸ் தேற்றம் இல்லாமல் எழுதி விரிச்சல் எழுதி இருக்காதீங்க. உங்களுக்கு அந்த பைதகரஸின் உண்மை தெரிஞ்சிருக்கணும். ஈஸியா என்னது 3 4 5 இதை வச்சுக்கொண்டு யோசிங்க. 3 4 5 அதுல டபுள் 2 மடங்கு 6 8 10. அந்த தொடர் தெரியணும். 6 10 இது 8 தான் நிச்சயமா வருவார். அப்போ OB 8. எங்களுக்கு கேட்டது ஓசி. ஓசியில BC. இந்த OC எவ்வளவு வரும்? வட்டத்தின் 6. மையத்திலிருந்து பரிதிக்குள்ள தூரம் வட்டத்தின் 6. அப்போ OC 10. அப்போ OB 8 இருந்தா BC 10ல் 8 போனா பிள்ளைகள் 2 சென்டிமீட்டர் என்று வருவார். சரியா? அடுத்த வினாவை பார்த்துட்டு அடுத்தது காரணி காண்க. காரணிப்படுத்தல் இதுவும் கிரேட் 9ல படிச்சது, 10லையும் இருக்குது. காரணிப்படுத்தல் இதை என்ன செய்யணும்? இருபடி மூவுறுப்புக்கோவை. இந்த 4 கொண்டு மறை 6ஆல பெருக்குவீங்க. மறை 24. பெருக்கக்குள்ள 24 வரணும். மைனஸ் வந்தபடியா கழிக்கும் போது 5 வர வேணும். எந்த 2 இலக்கங்களை பெருக்குனா 24 கழிச்சா 5 மறுமணி சொல்லுங்க பாப்பம். 8 3 என்ன 8 3 24. 8ல 3 போனா 5. அப்ப எங்களுக்கு தேவையான காரணி 8 3. இப்ப குறிக்கு வருவோம். மைனஸ் வந்தபடிவா ஒரே குறிகளை பெருக்கினா மைனஸா, வெவ்வேறான குறிகளை பெருக்கினா மைனஸா? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப 2க்கும் வேற வேற குறி. ஒன்றுக்கு பிளஸ் ஒன்றுக்கு மைனஸ். முன்னுக்கு பிளஸ் வரபடியா பெருசுக்கு பிளஸ், அடுத்ததுக்கு மைனஸ். அப்ப இதை விரிச்சு எழுதுவீங்க. 4x வர்க்கம் பிளஸ் 8x மைனஸ் 3x மைனஸ் 6. இது ரெண்டையும் பொதுவெடுப்போம். இதுல இதை பொதுவா எடுக்கலாம். 4 எடுக்கலாம், x எடுக்கலாம். 4ல் 4 எடுத்துட்டோம். x வர்க்கத்தில் x எடுத்தா x பிளஸ் 8ல் 4 எடுத்தீங்கன்னா 2 மைனஸ் 3 பொதுவா எடுத்தா x மைனஸ் கொமனா எடுக்கக்குள்ள என்ன நடக்கும்? இதுல குறி மாறும். பிளஸ் 3 6ல் 3 எடுத்தா 2. இதே கோவை இங்க வர வேணுமா? இப்ப x ஆக 2, அடுத்த காரணி 4x ஆய 3. சரி, அடுத்த 20வது கேள்வியை பார்த்துட்டு அடுத்த வினா வருவோம். முதலாம் உறுப்பு மறை 4ஆகவும் 2ஆம் உறுப்பு 16ஆகவும் உள்ள ஒரு பெருக்கல் விருத்தியின் 13ஆம் உறுப்பை மறை 4இன் ஒரு வலுவாக தருக. அப்ப எங்களுக்கு பெருக்கல் விருத்தியில தெரியணும் பிள்ளைகள். இந்த 13ஆம் உறுப்பை T13 எப்படி எழுதலாம்? ARஇன் 12ஆம் அடுக்கு எழுதலாம். ஏனென்றால் TNக்குரிய சூத்திரம் ARஇன் n-1. அப்ப T13 R12 வரப்போகுது. இப்ப இதுல கொண்டு பிரதியிடுவோம். A என்றது முதலாம் உறுப்பு மறை 4, R என்றது பொது விகிதம். 2ஆம் உறுப்பு 16 இருந்தா பிள்ளைகள் R என்னவா இருக்கும்? 16 மறை 4ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா மறை 4 வருவார். அப்ப R மறை 4, இது 12ஆம் அடுக்கு. இப்ப சொல்லுங்க, அப்ப சுட்டி வடிவம் ஒரே அடிகள் பெருக்கப்படும் போது வழுக்கள் கூட்டப்படும், சுட்டிகள் கூட்டப்படும். அப்ப இதுல 1 இருக்குது. அப்ப மறை 4இன் 13 சொன்ன பிள்ளைங்கிட்ட பிள்ளைகள். அப்ப இதுவரை நேரம் நாங்க ஒரு 20 வினாக்கள், 25 வினாக்கள்ல 20 வினாக்கள் பார்த்திருக்கிறோம். மீதி 5 வினாக்களும் அதுல B பகுதியையும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.